நாகப்பட்டினம் மாவட்டம் அக்கரைப்பேட்டை மீனவ கிராமத்தில் உள்ள அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இப்பேரணியை நாகப்பட்டினம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கேல்கர் சுப்பிரமணிய பாலச்சந்திரா கொடியசைத்து துவக்கி வைத்தார். முன்னதாக பள்ளியில் தேசிய கொடியையும் அவர் ஏற்றி வைத்தார். தொடர்ந்து மாணவர்கள் அனைவரும் போதைப் பழக்கத்திற்கு எதிரான உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். மேலும் போதைப் பொருட்களால் ஏற்படும் உடல்நலக்கேடுகள், குடும்ப சீரழிவு, சாலை விபத்துகள், பொருளாதார இழப்பு குறித்தும் விழிப்புணர்வு உரை நிகழ்த்தப்பட்டது. பள்ளியிலிருந்து தொடங்கிய விழிப்புணர்வு பேரணி அக்கரைப்பேட்டை கீச்சாங்குப்பம் வழியாக சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் சென்றது. இந்த பேரணியில் 1000த்திற்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் போதை வேண்டாம், வாழ்வு வேண்டும், போதைக்கு இடமில்லை போன்ற வாசகங்கள் எழுதிய பதாகைகளை ஏந்தியும் போதைக்கு எதிரான கோஷங்களை எழுப்பியும் ஊர்வலமாக சென்றனர். மாவட்ட காவல் கண்காணிப்பாளரும் மாணவர்களுடன் இணைந்து நடந்து சென்றார். இந்நிகழ்ச்சியில் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் பாலச்சந்தர், மதுவிலக்கு பிரிவு டிஎஸ்பி ஆனந்த், தலைமை ஆசிரியர் ஜெயந்தி உள்ளிட்ட ஏராளமான காவல்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். விளைவுகளை நான் முழுமையாக அறிவேன். நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன். நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு அறிவுரை வழங்குவேன். போதை பழக்கத்திற்கு ஆளானவர்களை மீட்டெடுத்து அவர்களை நல்வழிப்படுத்த எனது பங்களிப்பை முழுமையாக தருவேன். போதைப் பொருட்களின் உற்பத்தி, நுகர்வு மற்றும் பயன்பாடு ஆகியவற்றுக்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகளின் மூலம் போதைப் பொருட்களை தமிழ்நாட்டில் வேறறுக்க அரசுக்கு துணை நிற்பேன். மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் எனக்கும் வேண்டாம், நமக்கு வேண்டாம். ஐயா கொஞ்சம் கொஞ்சம் தொட்டி தெரியும்.